Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபீஸ்ல முளைக்கட்டின கொல்லையும் காராமணியும் சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முளைக்கட்டிய கொள்ளு சுண்டல் செய்யறதுக்கு கொல்லை ஓவர் நைட் சோக் பண்ணி அந்த தண்ணியை காலையில ட்ரெயின் பண்ணிட்டு டவல்ல ட்ரை பண்ணி ஒரு 24 hours விட்டிங்கன்னா இந்த மாதிரி முளை விட்டுரும். அதை ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி ஒரு விசில் விட்டு கொல்லை வேக வச்சுக்கலாம். கொள்ளு ஆல்ரெடி நல்லா ஊறினதுனால ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கொள்ளு நல்லா வெந்திருக்கு. எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கொள்ளு ரசம் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. சுண்டலில் சேர்க்க ட்ரை ரோஸ்ட் பவுடரை செய்யலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஃப்ரை ஆக ரொம்ப லேட் ஆகுன்றதுனால அதை ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோம். ரோஸ்ட் ஆனதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆனதும் ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டல் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம வேக வச்ச கொல்லை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கலந்துக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா ட்ரை ஆகிடும். கொள்ளு வதங்கினதும் நம்ம பவுடர் பண்ண மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். காரம் பத்தலைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக திருவுன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்ப்ரவுட்டட் கொள்ளு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து முளைக்கட்டின காராமணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காராமணியை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணிக்கலாம். காலையில் தண்ணியை ட்ரெயின் பண்ணி டவலில் கட்டி வச்சிங்கன்னா 24 ஹவர்ஸில் இந்த மாதிரி நல்லா முளை விட்டுரும். ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து கலந்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் செக் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு. எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் ட்ரெயின் பண்ணிடுங்க. சுண்டல் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச காராமணியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேவைன்னா உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்டட் காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபீஸையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி
இந்த நவராத்திரியை சேஃபாக கொண்டாடுங்க. Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.